தொழில் நகரமான திருப்பூரில் கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு தற்போது சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதால் வணிகர்கள், தொழில்துறையினர், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த விவகாரத்தில் ஆளும் திமுகவுக்குள்ளேயே கருத்து மோதல் ஏற்பட்டிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களை கடும் சிரமத்திற்கும் கோபத்துக்கும் ஆளாக்கியுள்ள திருப்பூர் மாநகராட்சியின் அடாவடி குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. விளம்பர திமுக வசம் உள்ள திருப்பூர் மாநகராட்சியில் தொழில் வரி, சொத்து வரி, குடிநீர் கட்டணம், குப்பை வரி ஆகியவை கடந்த 2022ஆம் ஆண்டு உயர்த்தப்பட்டன. கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் 2023ஆம் ஆண்டு உயர்த்தப்பட்ட வரிகள் வசூலிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் சொத்து வரி உள்ளிட்ட வரிகள் ஆண்டுதோறும் 6% உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. குறித்த காலத்திற்குள் வரியை செலுத்தாவிட்டால் 1% அபராத வட்டி விதிக்கப்படும் என்றும் மக்கள் தலைமேல் இடியை இறக்கியது திருப்பூர் மாநகராட்சி. சென்னை, கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் இல்லாத வகையில் திருப்பூர் மாநகராட்சியில் அதிக அளவில் வரிகள் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறி இந்த வரி உயர்வுக்கு வியாபாரிகள், தொழில் அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி விளம்பர திமுகவின் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த வரி உயர்வுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. வரிகள் உயர்த்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வரி உயர்வை திரும்ப பெற கோரியும் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் அனைத்து வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் கடந்த 18ஆம் தேதி முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. பின்னலாடை நிறுவனங்கள், ஜவுளி கடைகள், நகை கடைகள், மளிகை கடைகள், ஹோட்டல்கள் உள்ளிட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டதால் தொழில் நகரமான திருப்பூர் ஸ்தம்பித்தது. அரசியல் கட்சியினர், வணிகர்கள், தொழில்துறையினர், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரின் கடும் எதிர்ப்பை அடுத்து ஆடிப்போன திருப்பூர் தெற்கு சட்டப்பேரவை தொகுதி திமுக எம்எல்ஏ க. செல்வராஜ் உடனடியாக அமைச்சர் KN நேருவை சந்தித்து பிரச்சினை பெரிதாகிக் கொண்டு போகிறது, வரியை குறைக்க வேண்டும் என்று கேட்டு கடிதம் வழங்கினார். ஆனால் திருப்பூர் மாநகராட்சியினுடைய மேயர் தினேஷ்குமார் சென்னை, கோவை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வரியை விட திருப்பூர் மாநகராட்சியில் வரி குறைவு என்று விளக்கம் தெரிவித்து வரி உயர்வுக்கு சப்பை கட்டு கட்டினார். இதனால் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் மக்கள் குழம்பி போயினர். இதன் மூலம் வரி உயர்வு விஷயத்தில் விளம்பர திமுக கட்சிக்குள்ளேயே உள்ள விரிசல் அம்பலத்துக்கு வந்தது. ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும் என்பது போன்ற வசனங்களுடன் திமுகவின் இந்த கபட நாடகம் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வைரலானது. ஏற்கனவே மின்கட்டண உயர்வினால் சிறு, குறு, பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மாநகராட்சி சார்பில் சாலை வசதி, குடிநீர் வசதி, தூய்மை பணிகளை மேற்கொள்ளுதல் என எந்தவிதமான அடிப்படை வசதிகளையும் சரிவர செய்யாமல் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் மீண்டும் சொத்து வரி உள்ளிட்ட வரிகளை உயர்த்தி இருப்பது திருப்பூர் மக்களை கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கிறது. குப்பை வரி மாநகராட்சியிலேருந்து சிஇன்னு போட்டு வாங்குறாங்க. மறுபடியும் எங்ககிட்டலாம் போட்டு ஒரு கடைக்கு 6,000 ரூபா கொடு, 8,000 ரூபா கொடுன்னு கேட்டு ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய தொழிலை நாங்களாம் தொழில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறோம். சொத்து வரி பார்த்தீங்கன்னா கடுமையான ஏற்றம் இது பண்ணுறாங்க. வீட்டுக்கும் அதே மாதிரி வரி ஏற்றம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் செய்யலைன்னா மறுபடியும் நாங்கள்லாம் போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறோம்னு சொல்லி ஏழை பொதுமக்களோ இல்லை நடுத்தர மக்களோ இந்த வரி உயர்வை கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறோம். ஆனால் கட்ட முடியாது ஏழையினால். ஆனால் இப்படியே நாடு போயிட்டு இருந்ததுன்னா திருப்பூரில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. அடிப்படை வசதி இருந்தாலும் கூட ஏற்றலாம். எந்த ஒரு அடிப்படை வசதியும் திருப்பூரில் செய்ய கிடையாது. உயர்த்தப்பட்ட 6% சொத்து வரியை வசூலிப்பதற்கு நோட்டீஸ் வழங்கி வருவது ஆளும் திமுக அரசின் மீது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து தரப்பு மக்களையும் மிக கடுமையாக பாதிக்கும் இந்த சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசியல் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். அனைத்து கட்சிகளுமே இந்த சொத்து வரி, தொழில் வரி, குப்பை வரி எல்லாத்துக்குமே அந்த தீர்மானத்தை ஆதரித்து விட்டு
கையெழுத்தும் போட்டுட்டு நடு ரோட்டில் வந்து இந்த மாமன்றத்தை எதிர்ப்பதாக மக்களை ஏமாற்றுவதற்காக மக்களை முட்டாள்களாக்குவதற்காக இந்த கூட்டணி கட்சிகள் முயற்சி செய்து ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நாடகம் அரங்கேறியிருக்கிறது. தொழில் முன்னேற்றத்திற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாத நிலையில் ரொம்ப மோசமான ஒரு பொருளாதார சேமிப்பில் வந்து மக்கள் இருக்கும்போது எப்படி வந்து இந்த சொத்து வரி உயர்வை வந்து எப்படி அவங்களால ஏற்றுக்க முடியும், அவங்களால தாங்க முடியுங்கிறது அரசு வந்து ஒரு மறுபரிசீலனை செய்யணுங்கிறது எஸ்டிபி கட்சியுடைய கோரிக்கை. மாநகராட்சியில் எல்லா பணிகளும் சரிவர செய்யணும். இந்த வருமானத்தை வாங்கி அரசு கஜானாக்கு அனுப்புறதோடு நின்றக்கூடாது. இந்த வரி செலுத்துறது எதுக்குங்க? நல்ல ரோடு இருக்கணுங்க, நல்ல டிச் இருக்கணுங்க, டிச்சில் வந்து ஃப்ளோவாக தண்ணி போகணும், மழை தேங்கினா நிற்காமல் போகணுங்க. இதெல்லாம் கிடையாம நீங்கள் மொட்டையாக 6% வரி மட்டும் செலுத்து அப்படின்னா அது எப்படிங்க? மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்களே. உயர்த்தப்பட்ட சொத்து வரி உள்ளிட்ட வரிகளை திருப்பூர் மாநகராட்சி திரும்ப பெற வேண்டும் என்பதே திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இல்லையெனில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் விளம்பர திமுக அரசுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்பதே திருப்பூர் மக்களின் தீர்க்கமான முடிவாக உள்ளது.